வெல்கம் டு அவர் சேனல். எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்வி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசிசி கம்பெனியை பற்றி ஒரு டீப்பான எண்டு டு எண்ட் ஏ டு இசட் பார்க்கலாம். இந்த வீடியோ இல்லாமல் ஏசிசி பற்றி மொத்தம் 2 பார்ட் அல்லது 3 பார்ட்டான வீடியோஸாக வரும். ஸோ விடாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் அண்ட் லாங் போகலாமா, ஷார்ட் போகலாமா, இன்ட்ராடேக்கு எப்படி பண்ணலாம், இல்லை லாங் டைம் எப்படி யூஸ் பண்ணலாம், அத்தனை தகவல்களுமே இது கிடைக்கும். இது பேஸ்லேருந்து ஸ்டார்ட்லேருந்து இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியை பற்றி படிக்கையில் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்லேருந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை யாருக்கும் விருப்பம் இருக்கோ ஷேர் மார்க்கெட்டில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஏசிசி இது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பிஎஸ்சியில் என்எஸ்சியில் ரெண்டுலேயுமே லிஸ்டட் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல்ஸ், அதாவது முழுக்க இது சிமெண்ட் ஓரியன்ட் கம்பெனி. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட் 1936. 84 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறாங்க. இவங்க மும்பையில் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு 10 கம்பெனிகளை ஒன்றா மெர்ஜ் பண்ண கம்பெனி தான் ஏசிசி. கீ பீப்புள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்எஸ் ஷிஷரின் அப்படிங்கிறது தான் இதோட மெயினான கீ பீப்புள், சேர்மேன். ஓகேங்களா. அடுத்து எம்டி அண்ட் சிஇஓஸ் பார்த்தீங்கன்னா நீரஜ் அக்ஷோரி அப்படிங்கிறது இவருடைய எம்டி அண்ட் சிஇஓஸில். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது சிமெண்ட்டு. ரெவன்யூ 15,975 கோடி ரெவன்யூ இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் இப்போ மைனஸில் போயிருக்கு, 2124 crores. நெட் இன்கம் 1363 crores. டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 17,135 crore. அகைன் கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போடுறேன். டோட்டல் அசட் 17,135 crore. டோட்டல் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா 11,355 crores. 2020 அது எல்லாமே எண்டில். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 6,643 எம்ப்ளாயீஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டரு டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்இ தின்ஷா, இவர் தான் ஃபவுண்டராக சொல்கிறோம். இந்த கம்பெனி ஆக்சுவலாக 10 கம்பெனி எல்லாம் சேர்ந்து மெர்ஜ் ஆனது தான் இந்த கம்பெனி. ஒன் ஆஃப் த மெயின் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. இவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 19 ரெடிமிக்ஸ் கான்ட்ராக்ட் பிளான்ஸ் இருக்குது. 6,600 அதை முதவே பார்த்துட்டோம், அந்த எம்ப்ளாயீஸ் மேலே இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நெட்வொர்க் இருப்பாங்க இல்லையா, அது மட்டுமே 50,000க்கும் மேலே ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா. இது மொத்தம் 84 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பாரம்பரியமான ஒரு கம்பெனி. பெஞ்ச் மார்க் மெயினாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் இவங்க நிறையா இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சிமெண்ட் செக்டாரில் இவங்க கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கிறாங்க, டெக்னாலஜி வைஸும் சரி, ப்ளஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வைஸும் சரி. ப்ரொடக்ஷன் வைஸ் மீன்ஸ் அவங்களுடைய டெக்னாலஜி பேஸ் பண்ணி மேக்ஸிமம் யூட்டிலிட்டி பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெடிமிக்ஸ் மெயினான ப்ராடக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட 2030 என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாண்டர்டான டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது தான் இவங்களோட மெயினான பிளானாக இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஏசிசி வாஸ் அமாங் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி டு இன்க்ளூட் த கமிட்மெண்ட் டு என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்பரேட் அப்ஜெக்டிவ். இவங்களோட மெயினான கார்பரேட் அப்ஜெக்டிவில் முக்கியமான அப்ஜெக்டிவாக இதுவும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல்
மேக்ஸிமம் ப்ரொடக்ட் பண்ணுறது இவங்களோட ஒரு முக்கியமான ஒன்று. இந்த கார்பன் கழிவுகள் வந்து இவங்களதில் எல்லாத்தோட கம்மியாக வெளியேற்றுறதா கொடுத்துருக்காங்க. 2005 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசிசி பிகம் பார்ட் ஆஃப் எ ஹால்கம் குரூப் ஆஃப் சுவிட்சர்லாந்து. இந்த குரூப்பில் இவங்க மெர்ஜ் ஆனாங்க. இன் 2015 வந்து ஹால்காம் அண்டு லஃபரேஜ் கேம் டுகெதர். அந்த ரெண்டு கம்பெனியும் இதுவும் வந்து ஒன்றாயிடுச்சு. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் லஃபரேஜ் ஹோல்கேம் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுலேயும் இவங்க மெம்பராக இருக்கிறாங்க. சரி, ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்காங்க. இதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் அப்படியே சும்மா ஒரு ஸ்லாங் அப்படியே ஃபோட்டோஸ் பார்த்துக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே போட்டிங்கன்னா வரும். இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த டைரக்டர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் இன்னும் நல்லது. அப்போ தான் ஒவ்வொரு டைரக்டரும் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட டிசிஷன் நமக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இவங்க எல்லாமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் கமிட்டி. இந்த கமிட்டி தான் வந்துட்டு இந்த அன்றாட ஒர்க் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ்ஸு, மேனுஃபேக்சரிங்கு, இது ஓரியன்டு B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், இது எல்லாத்துக்கும் இவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெயினாக வந்து டிசிஷன் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் 1 2 3 4 5 6 then 7 8 9 10 11 மொத்தம் 11 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் பற்றி ஒரு சிலரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, சேல்ஸில் இருக்கிறவங்கள பற்றியும் ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறவங்கள பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நிறையா கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் இதில் மாறினாவோ, இந்த மாதிரி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து வெளியே வந்தாவோ, இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ்லேருந்து ஒரு மெயினான பிளேஸ்லேருந்து வெளியே போகிறவனாவோ அந்த கம்பெனிக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படும். அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போகும் அந்த டைமில். ஸோ இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். ஏசிசியோட சிஸ்டர் கன்சர்ன் ஒரு 5 கன்சர்ன் இருக்குது. அந்த சிஸ்டர் கன்சர்னை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஏசிசி மினரல் ரிசோர்ஸ் லிமிடெட், இது மும்பை ஹெட் ஆஃபீஸு. கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி. டேட் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 26 ஜூலை 1930. 90 வருஷமாக இருக்குது. இது வந்து கோல் ஓரியன்டது. கோல் வந்து மைனிங் பண்ணுறதுக்கும் கோல் எடுத்து அந்த ஃபியூயலுக்காக, அதாவது சாலிட் ஃபியூயலுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற மெயினான கம்பெனி. அடுத்தது பல்க் சிமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட். இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் மும்பை தான். மெயினானது என்ன அப்படின்னா, அதிகமான பல்கான சிமெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு சிமெண்ட் சப்ளை ப்ரொடக்ஷன் அது ஓரியன்டான பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் பப்ளிக் கம்பெனி தான். 7 மே 1992 இது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து லக்கி மின்மேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர், மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெய்ப்பூர். கம்பெனி பப்ளிக் கம்பெனி. 8 செப்டம்பர் 1976 உருவாக்கியிருக்காங்க. 44 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுவும் மைனிங் அண்ட் குவாரிக்காகவும் மெயினான கம்பெனி. அடுத்தது வந்து நேஷ்னல் லைம்ஸ்டோன் கம்பெனி. இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைம்ஸ்டோன் வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி தான். 23 ஏப்ரல் 1981 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 39 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிற கம்பெனி. சிக்னையா மெட்டீரியல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான கம்பெனி. இதுவும் ப்ரைவேட் கம்பெனி தான். 10 ஆகஸ்ட் 1992 ஆரம்பிச்சிருக்காங்க. 22 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க.
இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஸ்டோனு, சாண்டு, கிளே, இதுதான் மெயினான ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்காக நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பார்ட்டில் டெக்னிக்கல் அண்டு மீதி தகவலையும் ஃபுல்லாக பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம 50 கம்பெனியும் அனலைஸ் பண்ணலாம். கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே வாங்க. தேங்க்யூ.